ஆனா மக்களே, இன்னைக்கான எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் என்னோட மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா, ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்காக பரிஞ்சும் பேசக்கூடாது, ஒருத்தர் பாதிக்கப்பட வைக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவரை எதிர்த்தும் பேசக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு தான் விஜே பார்வதியை அந்த கிளி கிழிச்சாப்பில் நம்மளுடைய கமருதீன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, ஐயையோ என்னதான் விஜே பார்வதி வெளியாக இருந்தாலும் இப்படியாடா பண்ணுறது கமருதீனே அப்படின்னு சொல்லி அப்பப்போ 4 செல்லமாக 2 தட்டு தட்டுன்னு தட்டி விட்டுட்டு இருந்தோம். கடைசியாக இன்றைக்கி என்னடா ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோதலோடு ஆரம்பித்த எபிசோடு கடைசியாக காதலோடு முடிஞ்சிருக்கு. இதில் வருத்து என்ன தெரியுமா? நான் எப்படி புலம்பிகிட்டு இருக்கனோ அதே போல தான் விக்கல்ஸ் விக்ரமும் தனியாக கூப்பிட்டு புலம்பிகிட்டு இருக்காப்புல. ஏம்மா இதெல்லாம் பேசி முடிச்சிடுச்சுமா, டிவி வரைக்கும் ஏதோ பேசி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரிலாம் கண்டினியூ பண்ணணும்னு வச்சுக்கோயேன், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது சரியா, பவுண்ட்ரி செட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி புலம்புற அளவுக்கு விஜே பார்வதியும் கமருதீனும் பண்ணுற அட்ராசிட்டி ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இது மட்டுமா நடந்துச்சு? சும்மாத்திக்கினே சண்டை போடுறாங்க விஜே பார்வதியும் விக்ரமும். ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்க அங்கே ஆளே கிடையாது. ஏன்னா 2 பேரும் அடிச்சுட்டு சாவுங்கடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, டே தம்பிங்களா நான் மேக்கப் போடாமல் இருக்கேன்டா, அதனால் ஓட்டு போடாமல் விட்டுட்டு போகிறீங்கடா அப்படின்னு சொல்லி அரோரா அவர்கள் அவங்களுடைய செல்ல தம்பிகளுக்கும் செல்ல சப்ஸ்கிரைபர்களுக்கும் நோட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி டாஸ்க் 4ல் யார் வெற்றி பெற்றாங்க, டாஸ்க் 5ல் எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். இன்றைக்கான எபிசோடே ஆரம்பமே அசத்தலாக வந்து இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா பாட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு, கோடு போட்டா கொன்று போடு, வேலி போட்டா வெட்டி போடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆக்ரோஷத்தை உருவாக்குற மாதிரி ஒரு பாட்டை போட்டு நீங்கள் டாஸ்க்கை தரமாக செய்யுங்கடா அப்படின்னு சொல்லி மொக்க 2 டாஸ்க்கை வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, சம்பவத்துக்குள்ளே வந்து போகலாமா? பாரு சாண்ட்ரா எப்பயுமே இவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசிக்கிட்டே வந்து இருக்கணும். குறிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே கனி அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்ததுனால ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வெளியே தெரியாமலேயே போயிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாரு சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் எப்பயுமே இந்த விக்ரமு, சபரி, சுபிக்ஷா இவங்ககிட்ட நான் பெருசாக வச்சுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னு தெரியுமா? அவங்கக்கிட்ட பெருசாக பேச முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே அப்படி ஒரு மாதிரி வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் எப்பயாவது ஒரு தடவை டீப்பான ஒரு கான்வர்சேஷன் எல்லாருக்கிட்டையும் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சாண்ட்ரா இருக்காங்களே, அவங்க தாங்க வேற மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கனி இருக்காங்களே கனி, அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் நல்லா பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க, ஃபன் பண்ணுறாங்க, நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்க, நம்ம இதெல்லாம் விமர்சனம் வச்சா சரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. கனி இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே இல்லை, அது அவங்க உடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா மக்களே, அப்படியா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு சாண்ட்ரா அவர்கள் ஒரு அசத்தலான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாகவே சொல்கிறேன். கனி போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேங்குள்ளே வந்து இருக்கும். இதை அமித் அவர்களும் வந்து சொல்லியிருக்காப்புல. என்னென்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த கேங் கிட்ட போனாவே அவங்க எல்லாருமே சைலண்ட் ஆகிடுவாங்க, மூஞ்சி கொடுத்து கூட பெருசாக பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் சாண்ட்ரா அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. கனி போனதுக்கப்புறம் விக்ரம், சபரி, சுபிக்ஷா, அரோரா எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. எக்ஸ்போஸ் மீன்ஸ் நல்லா பேசுகிறாங்க, எக்ஸ்ப்ரெசிவாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்வதி அவர்கள் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு, ஆமாம் இல்லை இந்த கான்வர்சேஷன் சூப்பராக இருக்குல்ல, சரி ஓகே இந்த பகையை அப்படியே முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி அவர்கள் அரோராவை பற்றி வந்து பேசுகிறாங்க. இந்த அரோரா இருக்காங்களே அரோரா, இவங்க ஒரு சின்ன குட்டி கனி அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா கமருக்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் இவங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கமருதீனுக்கு வந்து பயங்கர போட்டிவாக வந்து வராங்க. என் பக்கம் என்ன இருக்குது, என்ன சீர்க்கான் அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்காம கொள்ளாமல் இஷ்டம் போல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா கனியும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை மாற்றவே மாட்டாங்க. அப்படி தான் வந்து இந்த அரோராவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லப்போனால் குட்டி கனி அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே போல் ராஜ வாழ்க்கை தான், எப்போ பார்த்தாலையும் என்ன அவங்கள சுற்றி கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பேசுவாங்க, அப்புறம் இவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அப்புறம் எல்லாருக்கும் அகெயினஸ்ட்டாக, அதுவும் எனக்கு அகெயினஸ்ட்டாக பேசிக்கிட்டே வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த கமருதீன் இருக்கானே கமருதீன், அவனுக்கு தெரியாதாங்க எவ்வளோ தூரம் நம்ம பழகிருக்கோம். சி இஸ் மை கேர்ள் அப்படின்றது தெரியவே தெரியாதா என்ன? எப்போ பார்த்தாலே வந்து இது பண்ணுறான்.
ஒன்ஸ் ஹர்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க மக்களே, நான்லாம் வந்து என் மனசுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இடமே விடவே மாட்டேன். கமருதீன் மறுபடியும் வந்து என்னதான் முட்டி மோதினாலும் கூட நான் என் மனசுக்குள்ளே அவனுக்கு இடமே கொடுக்க மாட்டேன். ஒரே ஒரு வாரம் தான் இப்படியே நான் தள்ளிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனால் என்ன பண்ணாலையும் உள்ளர வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் சொல்கிறாங்க. எனக்கு பார்வதியோட ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏம்மா உன்னால் ஒரு 9 மணி நேரமே தாண்ட முடியலையே, நீ எல்லாம் எப்படிம்மா ஒரு வாரம் இருப்ப அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து இருந்துக்குது. அதுக்கடுத்து அரோராவுக்கு ஒரே வருத்தம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேய் அக்கா நான் மேக்கப் போடாமல் இருக்கேன், தம்பிகளா ஓட்டு போடாமல் விட்டுட்டு போகிறீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுட்டு போகிறீங்கடா, அரோரா அப்படிங்கிற ஒரு ஆளவே காணமே, வேறு ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிடாதப்பா, கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஆடியன்ஸுக்கு அக்கா ஒரு செய்தி சொல்கிறது வழக்கம். அதுக்கு நம்ம திவ்யா கேட்குறாங்க, அது என்ன எப்போ பார்த்தாலையும் அக்கா தம்பிங்க, ஏன் தங்கச்சி அக்கா அப்படின்லாம் யாரும் கிடையாதா, அவங்கெல்லாம் யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லையா அப்படின்னு சொன்னோடனே, மக்களே பாருங்கள் நான் ஒன்றும் மேக்கப் போடாமல் வந்து இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரோரா அவர்கள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க பேசுகிறாங்க. பட் ரொம்ப நார்மலாகவும் ரொம்ப காமெடியாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா அரோரா தாத்தா பாட்டிக்கு வந்து பட்டம் விட்டுட்டுருக்காரு போல, நீ போய் அதை கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயையோ நானெல்லாம் பேசவே மாட்டேன், ஏன்னா எனக்கெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும், எனக்கெல்லாம் எப்பயுமே கம்ஃபர்டபுள் ஆனால் தான் அதை பேசுவேன், இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சபரி ஒரு சரியான பஞ்ச் வந்து போட்டு விட்றாப்புல, அப்போ இத்தனை நாட்களாக அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அரோரா அவர்களும் தலையாட்டுறாங்க. அடுத்ததாக டாஸ்க் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராடு டாஸ்க்கு. அதுதான் டாஸ்க்குடைய பேர். இதில் என்ன பண்ணும் அப்படின்னா, ராடு வந்து சுற்றிக்கிட்டே வந்து இருக்கணும். கண்டஸ்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ராடில் படாமல் எகிரி குதிக்கணும், இல்லை நடக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸில் மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு டேபிள் போட்டு எகிரிங்க அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. இதை பார்க்கும்போது இது என்னப்பா ஒரு ஜுஜிபி டாஸ்க் தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்போ தான் நினச்சேன், விக்ரம் என்ன பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். விக்ரம் ஃபஸ்ட்டு அவுட்டு. சரி விக்ரம் தான் அவுட் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிரி மிதிச்சதில் அந்த ராடு கொஞ்சம் மேலே எகிரிச்சு. அது யாருக்கு எகிரிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கிட்ட போயிடுச்சு. திவ்யா அவர்களும் தெரியாமல் வந்து டச் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன ஆச்சு, 2 பேருமே எவிக்டட் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே திவ்யா அவர்கள் லிட்டரலாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பீரியட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது தெரியுமா, நானும் அவுட் ஆகிருந்தா கூட எனக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா, அவனால் நான் அவுட் ஆகிட்டேன் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி திவ்யா அவர்கள் வந்து அழுதுட்டுருக்காங்க. சரி இருங்க பொறுத்திருங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸும் சொல்கிறாப்புல. சரி ஓகே ஒரு நல்ல செய்தி சொல்லுவார், இல்லைனா ரீகேம் வந்து வைப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா, நோ ஃபஸ்ட்டு விக்ரம் அவுட்டு, 2வதாக திவ்யா அவுட்டு. அம்மா தாயே நீ அழுதுனாலாம் என்னால் வந்து இது பண்ண முடியாது, போய் உட்காருங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாப்புல. அடங்க அப்பா டே என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தது. திவ்யா ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காண்டானது மட்டும் இல்லாமல் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க லிட்டரலாக. திவ்யா ஏமா அழுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. 2வதாக வந்து திவ்யா அவுட் ஆகிட்டாங்களா. 3வதாக கானா வினோத் ஒரே எகிரி தான், எகிரி மேலே நில்லுங்க அப்படின்னா படக்குன்னு காலை தூக்கி கீழே வச்சுட்டாப்புல. உடனே அந்த மனுஷனையும் தூக்கி எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. 4வதாக சுபிக்ஷா அவங்களும் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து அரோரா அவர்களும் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்தா பார்வதி. எப்படி வந்து விக்ரம் அவர்கள் திவ்யாவை வந்து பார்த்திங்கன்னா பண்ணாரோ அதே போல் பார்வதி அவர்கள் சாண்ட்ரா அவர்களே பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, பார்வதி அவர்கள் எகிரும்போது லைட்டாக டச் ஆகி மேலே தூக்கிடுச்சு. உடனே சாண்ட்ரா அவர்களுக்கும் அது டச் ஆகிடுச்சு. அதனால சாண்ட்ராவும் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. எனக்கு என்னென்னா சாண்ட்ரா இதை பற்றி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க எதுவுமே வந்து கேட்கவே இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்குது. அவ்வளோ தூரம் நட்பாவடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஆனாலும் சாண்ட்ராவை இந்த இடத்துல பாராட்டியே தீரணும். குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அது யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன தான் நம்ம கான்சியஸாக இருந்தாலும் அவுட் ஆகுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவுட் ஆகும்போது நமக்கு அது ஆபத்து அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவே வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி சம்பவத்தை வந்து பண்ணிப்பாங்க. குறிப்பாக நம்ம திவ்யா பண்ணாங்களே அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக கமருதீனா இல்லை சபரியா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தது. கமருதீன் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சபரியெல்லாம் லிட்டரலாக வந்து வயிற்று மேலாம் வந்து கையை வச்சுக்கிட்டு முடியல அப்படின்ற மாதிரில தான் வந்து பார்த்திங்கன்னா எகிரி தாவிட்டு குச்சிட்டு வந்துட்டு இருந்தாப்புல. பட் கமருதீன் வந்து நல்லா ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து கண்டிப்பாக வந்து அடிப்பார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா அவருக்கு லைட்டாக டச் ஆகிடுச்சிங்க. அந்த ராடு லைட்டாக டச் ஆகிடுச்சு. ஆனால் அவர் வந்து எகிரிட்டே வந்து இருந்தாப்புல. எகிரிட்டே இருந்தார். மற்றவங்களாம் வேறு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது இவர் டங்குன்னு எகிரிட்டே வந்திருந்தார். இதில் வந்து
பார்வதி வேற பிக் பாஸ் கொஞ்சம் ஸ்பீடாக வைங்க பிக் பாஸ், இவங்கெல்லாம் ஜிம் பாடி தான் அப்படின்னு சொன்னோடனே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜம்பிங் கொஞ்சம் மிஸ் ஆகி லைட்டாக வந்து கமருதீனுக்கு வந்து டச் ஆகிடுச்சு. அதனால் கமருதீன் வந்து அவுட் ஆகிட்டாப்புல 8ஆவதாக. ஸோ அதனால் சபரி வந்து வின்னர் ஆகல. சரி, அந்த நேரத்தில் வந்து வெரி குட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி சொன்ன உடனே கமருதீன் கீழே இறங்கி போய் சூப்பர்ரா, நமக்காக காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறா, ஓகே போயிட்டு ஒரு ஹக் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போய் ஹக் பண்ண போகிறாப்புல பார்வதி கிட்ட. குட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க போகிறாப்புல. அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சரி, அது மட்டுமா பண்ணிச்சு, ஹக்கும் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் ஓகே கையும் கொடுத்துச்சு. இதை பார்த்த உடனே விக்ரமுக்கு செம காண்டு. டேய், நேற்று வரைக்கும் என்னமோ பூனையும் எலி மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு 2 பேரும் டக்குன்னு ஒன்றாயிட்டாங்க. விக்ரம் வந்து பார்வதியை கூப்பிட்டு லிட்டரலா, ஏய் என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா உனக்கு, இதெல்லாம் தேவையாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அப்போ பார்வதி வந்து அவங்க கூப்பிடும்போதே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே இதை பற்றி தான் அவன் பேச போகிறான், இதை பற்றி தான் அவன் பேச போகிறான் அப்படின்னு சொல்லி பார்வதியை கூப்பிட்டு, என்ன இப்போ காரி துப்பு தானே போகிறேன் எனக்கு தெரியும், ஆனால் நான் வந்து சும்மாடா கேமுக்காக தான்டா சொன்னேன், அது ஏன்டா இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற. இல்லை பாரு, இது சரியில்லை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. நான் நேற்றுக்கு தானே ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னேன், ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுகிற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு பார்வதியோட ஆக்டிவிட்டி வந்து இருந்தது, கமருதீனோட ஆக்டிவிட்டியும் இருந்தது. அடுத்ததான் இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சபரி தான் வின்னர் அப்படின்னு தெரிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்வதியும் கமருதீனும் டஜாங் புஜாங் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காதலை ரீயூனிட் வந்து பண்ண ஆரம்பித்தாங்களா. அதுக்கிடையில் திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் ஒரு சண்டை வந்துடுச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா திவ்யா அவர்கள் கேஷுவலாக விக்ரம் மேலே ஒரு பெரிய அக்யூசேஷனை போட்டு போயிட்டே வந்திருக்காங்க. ஏன்னா விக்ரம் வந்து வேணுத்துக்குனால அந்த ராடு மேலாம் குதிக்கவே கிடையாது. ஏன்னா அவரால் முடியாது, அவர் கிட்டத்தட்ட 100 kgs மேலே வந்து இருக்காப்புல. அந்த டாஸ்க் வரும்போதே அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும் அங்கே ஏதோ ஒரு விபரீதமாக நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம திவ்யா அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தேன், அப்படி தான் ஒரு மாதிரி இருந்துச்சு, சந்தர்ப்பம் பார்த்துட்டீங்க நீங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களை பார்த்தேங்க, நான் அவுட்டு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, சிரிக்கிற மாதிரி வந்து இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னே வந்து தெரியல. அப்படியாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோடு தான் வந்துருந்துட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, உங்களால் நான் அவுட் ஆனதை என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியலைங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் அவர்கள் அவங்களுடைய கேங் வந்து இருக்கு இல்லையா, அந்த கேங் கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் திவ்யா வந்து சொல்கிறாங்க, என்னடா இது எந்த விதத்தில் நியாயம், நான் ஏதோ எனக்கு எதர்ச்சியாக வந்து நடந்த ஒரு விஷயத்தினால அவங்க அவுட் ஆகிட்டாங்க, அவ்வளோதானடா நடந்துச்சு, அதுக்கு என்னமோ உங்களால் நான் அவுட் ஆனதை என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. யாரா இந்த பொண்ணு என்னடா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. நான்லாம் பாரு ஒரு 5 arm டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவேன் அவங்கக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவம் இருக்குல்ல, இந்த கோவமெல்லாம் எனக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஏன்னா வீக்லி ஒரு தடவை வரதே பெரிய விஷயம், 2வது தடவை வேறு வருமா இதெல்லாம் கேட்டுட்டு, எனக்கெல்லாம் அப்படி வராது, 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும், பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்வதி மற்றும் சாண்ட்ரா மறுபடியும் வந்து இந்த கமருதீனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கமருதீன் கிட்ட ஒரு வாரம் நான் பேசாமல் இப்படியே கடந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீ பாரு வேற மாதிரி இருப்பேன், ஏன்னா அப்படியே நான் கடந்து அப்படியே போயிடுவேன், நான் இதுக்குள்ளேயே நான் வரவே மாட்டேன், நான் பேசாமல் இருந்துட்டா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வச்சுக்கோங்க, ஏதாவது சண்டை வருதுன்னு வச்சுக்கோ, 1 or 2 days மேக்ஸிமம் 2 to 3 days அவ்வளோ நாட்கள் மட்டும்தான் நாங்கள் வந்து பேசாமல் வந்து இருப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டிடுவோம் பேசிப்போம். ஆனால் இந்த தடவை நான் சபதம் எடுத்தது தான், இதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன், ஒரு வாரம் நான் பேசாமல் கடந்துட்டேன், அதுக்கப்புறம் கடந்து ஓடியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி பில்டப்போடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏமா பார்வதி இந்த பில்டப்பெல்லாம் கொடுக்குறியே, எபிசோடோட கடைசியில் என்னம்மா பண்ண அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு பார்வதியுடைய ஆக்ஷன் வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்தா கமருதீனும் திவ்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கமருதீன் வந்து சொல்கிறாப்புல, சாண்ட்ரா செம்மையாக கேம் ஆடுறாங்க அவங்க, ஏங்க என்ன பார்வதினா அவங்க வீட்டு பொண்ணா என்ன, எப்போ பார்த்தாலே அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறது, அவங்க கூடயே பேசிக்கிட்டு இருக்கிறது, என்னை பற்றி பேசுகிறாங்கங்க, அவங்க என்னை பற்றி பேசுகிறாங்க, லவ் கேம். நான் போய் கேட்குறேன், ஏன் சாண்ட்ரா நீ இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எப்பா கமருதீனே நீ தான் வந்து லவ் கேம் வந்து விளையாடிட்டுருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்கங்க. நானாங்க லவ் கேம் வந்து விளையாடிட்டுருக்கேன், ட்ரிகர் பண்ணுறாங்கங்க. நானே கேட்குறேன் ட்ரிகர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை நான் ஏன்பா ட்ரிகர் பண்ணோம், நான் ஃபேக்டாக தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாருங்க இவங்க, பார்வதிக்கு இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் வந்து சொன்னேங்க சாண்ட்ரா கிட்டே, நான் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, பிரச்சனை இப்போ எவிக்டாக வெளியே போயிட்டாப்புல, அதனால் தனியாக இருக்கிறதுனால ஜோடியாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டுறலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஒரே சிரிப்பு, அப்படி ஒரு சிரிப்பு.
நான் அதை பார்த்த உடனே, ஏய் இவ்வளோ சிரிக்கிறீங்களே, மற்ற விஷயத்துலையும் சிரிச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும்ல, அதை விட்டுட்டு இப்போ மட்டும் சிரிக்கிறீங்க, என்னது இதெல்லாம்? இப்படியெல்லாம் சொல்லி கமருதீன் சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல, பக்கம் உட்காந்துக்கிட்டு காய் கட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய திவ்யா. அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, காய் கட் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க சிரிக்கவே இல்லை, முகத்தில் கொஞ்சம் கூட அந்த சிரிப்பு அப்படின்றதே வரவே இல்லை. டேய் கொஞ்சம் தானா ஸ்பேஸ் கொடுத்தேன், மறுபடியும் வந்து பேசிட்டே வாடா இருப்பேன், என்னடா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திவ்யாவே கமருதீனை பார்த்து கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் பின்னாடியே போய் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா முறைக்கிறாங்க சாண்ட்ரா. இதோ இப்படி பார்க்குறாங்க. நாம்மா முறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு தோணுது. நீ யாருமா, நீ யார், எதுக்கு முறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, கேட்க முடியலையே அப்படின்றாப்புல. அடுத்ததான் மறுபடியும் பாரு மற்றும் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. பாருக்கு ரொம்ப ஃபீல் ஆகிப்போச்சு. என்னடா இது, நாங்கள் 2 பேரும் கையை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறது இவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. பாரு விக்ரம் கூட்டு கேட்குறான், பிக் ஷாவுக்கு தெரிஞ்சிருக்கு, சாண்ட்ரா உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே சாண்ட்ராவுக்கு செம கோவம் வந்துடுச்சு. ஏமா பார்வதி, நேற்றுக்கு எப்படின்னா சொல்லியிருந்தேன், நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க, என்னது இதெல்லாம், என்னது இது, கள்ளிப்பாலை வச்சு கொண்டு விட்டுருவேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதில் பார்வதி சொல்கிறாங்க, சபரி ஒரே போடு தான் போட்டாம்பா, ஒரே போடு, டோட்டலாக மொத்தமாக கொலாடி போச்சு. என்னடா இது, இதுக்கு தான்டா சொல்கிறது புருஷன் பொண்டாட்டி சண்டையில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்டான் பாருங்க, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, வந்து டாஸ்க் 5க்குள்ளே வந்து போயிடலாம். டாஸ்க் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு தி டோர் அப்படின்னு சொல்லி டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது லிட்டரலாக சரியான டாஸ்க்கு. ரொம்ப நேரம் கைகளை வந்து அப்படியே வச்சுட்டு வந்து இருக்க முடியாது. பட் பார்வதி மற்றும் திவ்யா செம்ம டஃப் ஃபைட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பயங்கரமாக ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க. 1 ஹவருக்கு மேலே வந்து ஆகிட்டு இருந்தது. ஸோ அதில் ஃபஸ்ட் அவுட் ஆனது வந்து அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து அவுட் ஆகிட்டாங்க. அவங்களால முடியல, பயங்கர அழுதுகிட்டே வந்து வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணி நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்களே 6-6:30 மணி வரைக்கும், 6:30 மணி நேரம் வரைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோராவால் முடியல. அதுக்கடுத்தா வினோத் அவர் வந்து அவுட் ஆகிட்டார். 3வதாக விக்ரம் அவரும் அவுட் ஆகிட்டாப்புல. 4வதாக சாண்ட்ரா அவங்களும் வந்து அவுட் ஆகிட்டாங்க. 5வதாக கமருதீன் அவரும் அவுட் ஆகிட்டார். 6வதாக சபரி, 7வதாக சுபி, 8வதாக திவ்யா. ஸோ ஃபைனலி நம்ம பார்வதி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. பட் இந்த டாஸ்க்கில் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பந்துகளை வந்து எறியலாம். யாரெல்லாம் வந்து எவிக்ட் ஆகி வெளியே வராங்களோ அந்த கேமை விட்டு அவங்க வந்து பந்துகள் வந்து எறியலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பார்வதிக்கெல்லாம் செம அடினா அடி, வெறித்தனமாக அடிக்கிறானுங்க. என்னதான் அது ஸ்மைலி பாலாக இருந்தாலும் கண்டிப்பாக அடி அப்படிங்கிறது சுரின்னு வந்து விழும். ஏன்னா அது வந்து எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரைவேட் பார்ட்டில் வந்து விழுந்துருச்சு. பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டார் மனுஷன், பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டார். அவரால் அதை சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, ஒரு மாதிரி வந்து ஆயிட்டாப்பில் அப்படி தான் வந்து சொல்லி ஆனோம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் பாரு இருக்காங்களே எப்பா வேற மாதிரிங்க, லிட்ரலாக சொல்கிறேன், வாய் மட்டும்தான் இவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தா டாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுறாங்க, கான்ஃபிடென்ட்டும் வந்து நல்லா பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, பார்வதியை நீங்கள் நல்லா வேலை வாங்கணும், இல்லை நல்லா கேம் விளையாட வைக்கணும் அப்படின்னா அவங்கள போய் ஆப்போசிட் பண்ணி பேசுனீங்கன்னாவே போதும். நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கும் வந்து பண்ணுவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. எல்லோரும் அழுதுட்டாங்க லிட்டரலாக. சுபி அழுதுட்டாங்க, சபரி வந்து அழுதுட்டார். என்ன கமருதீன்லாம் ஒரு மாதிரி காண்டாய் பார்வதி மேலே இருக்கிற மொத்த வெறியும் காமிச்ச மாதிரி வந்து இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து முடிஞ்சது. பார்வதி அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்ரம் மற்றும் திவ்யாவுடைய ஃபைட் வந்து நடக்குது. எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து போயிட்டு சபரிக்கிட்டையும் சாண்ட்ராக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் நான் அந்த மாதிரி வந்து போனேன், அடிக்கிறதுக்காக வந்து போனேன். அப்போ வந்து திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகத்தில் வந்து அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதை கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து அடித்து அவங்க மேலே பட்டு அது வேறு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது பார்வதி பரவாயில்ல செம்ம அடி வாங்கினா அவ்வளோ லிட்ரலாக சூப்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சாண்ட்ரா அவர்கள்லாம் வந்து சொல்லும்பொழுது ஆமாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சபரி அவர்களும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனை தொடர்ந்து திவ்யா அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் நான் அடிக்க வேணாம்லாம் சொல்ல கிடையாது, முகத்தில் மட்டும் அடிக்காதீங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விக்ரம் வந்து இந்த டோன்லலாம் அவங்க சொல்லவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன டோனில் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அரோரா அவர்கள் கூட தான் என் முகத்தில் வந்து அடித்தாங்க. அப்போ அடிக்கும்போதே நான் வந்து சொல்லியிருந்தேன், என்ன சொன்னேன் அப்படின்னா என் முகத்தில் அடிக்காதவங்க அதை வச்சு தான் நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன், இதை வச்சு தான் ஓட்டணும் வேறு. ஸோ அதனால் என் முகத்தில் அடிக்காது, வேறு எங்கனாலும் அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொன்னேன். அதே தான் நான் விக்ரம் கிட்டே வந்து சொன்னேன். ஆனால் அவர் தான் வந்து ஓவர் சீன் போட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா கணேஷ் வந்து சொல்லும்போது விக்ரமால் அதை ஏற்றுக்க முடியல. என்னங்க இவங்க இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க, ஸோ அவங்க வந்து அப்படி அடிக்கக்கூடாது இப்படி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படிங்க சொல்ல முடியும், எப்படிங்க நான் கேம் விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லும்போது எப்பா விடுங்கடா சாமி உங்ககிட்டலாம் வந்து பேச முடியும் அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. சரி ஓகே நீங்கள் போங்க, ஆனாலும் நான் வந்து சாண்ட்ரா கிட்ட நான் என்னுடைய கிளாரிஃபிகேஷனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை பற்றி கிளாரிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்காதீங்க
அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லிட்டரலாக வந்து ஒரு சண்டையாகவே மாறுது. ஓகேவா? ஆனால் இங்கே பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அவர்கள் திவ்யாவை அடிக்கிறாங்க முகத்தில். அப்படி அடிக்கும் பொழுது வந்து திவ்யா கணேஷ் லிட்டரலாக சொல்லிடுறாங்க, முகத்தில் அடிக்கக்கூடாது, ஏன்னா அதை வச்சு தான் நாங்கள் பொலப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து விக்ரம் அவர்கள் வந்து வராப்பில், சரி ஓகே அரோரா கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க, முகத்தில் பட்டால் திரும்பி அதை தான் சொல்லுவாங்க, இல்லை பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் வந்து கொடுத்துருவோம், கொஞ்சம் முகத்தை வந்து முடிக்குங்க, நான் வந்து அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனை தொடர்ந்து திவ்யா கணேஷ் வந்து அதை மூட மறுக்கிறாங்க. ஓகேவா, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்பயும் ஒரு 3-4 பால் வந்து ட்ரை பண்ணுறாப்புல. ஆனால் எப்படி ட்ரை பண்ணுறாருன்னா எல்லாமே வந்து தரையில் விழுந்து எகுறுது பால். ஒரே ஒரு பால் கூட வந்து பார்த்திங்கன்னா திவ்யா மேலே விழவே இல்லை. ஒரு மாதிரி மனுஷன் காண்டாயிட்டு பாலை தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டார். இப்போது இந்த இடத்துல வந்து என்ன சினாரியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஒன்று, விக்ரம் அவர்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு முகத்தை மூடிக்கோங்க, நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் எங்கே வேணாலும் அடிச்சுக்கோங்க, ஆனால் எனக்கு முகத்தில் அடிக்காதீங்க அப்படின்றத திவ்யா கணேஷ் வந்து சொல்லிட்டாங்க. இப்போது ரெண்டுத்துக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். ஏன்னா விக்ரம் அவர்களுக்கும் முகத்தில் அடிக்கக்கூடிய இன்டென்ஷன் வந்து இல்லை, ஆனால் விழுந்துருமோன்ற ஒரு பயம் இருக்குது, அதனால் முகத்தை மூடிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. திவ்யா கணேஷ்க்கு முகத்து மேலே விழுந்துருமோ, முகத்து மேலே அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்குது, அதனால் முகத்து மேலே அடிக்காதன்னு சொல்கிறாங்க. அப்போ அடிக்கவும் செய்யணும், முகத்து மேலேயும் விழக்கூடாது அப்படின்னா அப்போ கையை மூடிக்கிட்டு தான் வந்து இருக்கணும். ஏன்னா அதை தான் விக்ரம் அவர்கள் வந்து கிளைம் பண்ணுறாரு. ஏங்க நான் 1 மணி நேரமாக இட்டுட்டு இருக்கீங்க, நான் என்ன குறி பார்த்து இட்டுறதுக்கு நான் என்ன ஃபீல்டரா, இன்டர்நேஷ்னல் ஃபீல்டரா? இல்லை. அப்படி இருக்கும்போது நான் அப்படி தான் திடீர்னு வந்து விழுங்க முகத்து மேலே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிட்டே வந்து போயிட்டுருக்கு. பட் இது வந்து தவிர்த்ததே நல்லது தான் என்னை பொறுத்த வரலையும். ஏன்னா அவங்க ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்து, இவங்க ஒரு டிஸ்க்ளைமர் வந்து கொடுத்து, அதுக்கப்புறமும் அது ஏதாவது ஒன்று நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே தேவையில்லை, திவ்யா ட்ரிகர் பண்ணி வேறு மாதிரி ஒரு கேம் வந்து விளையாடிருப்பாங்க, கத்திக்கிட்டே வந்து இருந்திருப்பாங்க. பட் விக்ரம் வந்து ஸ்மார்ட் எஸ்கேப் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். பட் இருந்தாலும் செகண்ட் டைம் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்தாப்புல. பட் இருந்தாலும் அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா, மன்னிச்சிடுங்க, நான் இதை பற்றி பேச மாட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி வந்து கையெடுத்து கும்பிட்டு வந்து போயிட்டார். ஐயோ அம்மா தாயே அப்படின்ற மாதிரி, ஆளையும் மூஞ்சியும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போனார். ஸோ விக்ரம் கிட்ட இருந்தெல்லாம் இதை நாங்கள் புதுசாக வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் விக்ரம் அவர்களா இது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்திருக்கு. ஊரில் ஒரு உத்தமர் இருந்தால் அவன் காணாமல் போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. ஆனால் என்னை பொறுத்த வரையும் எல்லாரும் நல்லவனாகவே எல்லா சுச்சுவேஷன்லையும் வந்து இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம விக்ரம் அவர்களையும் குறை சொல்ல முடியாது. அந்த சுச்சுவேஷன் தான் அவன் நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படிங்கிறத வந்து காட்டும். ஸோ அந்த விதத்தில் வந்து விக்ரம் பக்கமும் தப்பு இல்லை அப்படின்றத நானும் சொல்லேன். ஏன்னா அவர் வந்து கிளியராக சொல்லிட்டா, நான் அடிக்க போகிறேன், முகத்து மேலே விழக்கூடாதுன்னா மூஞ்சி மூடிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டார். அதுக்கப்புறமா நான் மூட மாட்டேன், ஆனால் மூஞ்சில் நீங்கள் அடிக்கக்கூடாது அப்படின்றது வந்து லிட்ரலாக வந்து நீங்கள் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வர்றது தான். ஓகேவா? இன்கேஸ் அது விழுந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முகத்து மேலே, அது அவங்க சொன்னதுக்கப்புறமா அந்த பிரச்சனை வேறு மாதிரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து போயிருக்கும். ஸோ அதில் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கமருதீனும் பார்வதியும் என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஏன்னா விளையாட்டுலாம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. அப்போ வினோத், கமருதீன், நம்ம பார்வதி இவங்க 3 பேர் தான் வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. கமருதீன் மேலே அந்த தூளை எடுத்து அடிக்கிறாங்க மூஞ்சி மேலே. கமருதீன் அழகாக வாங்கிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் திரும்பி எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறாங்க. அப்பயும் அழகாக வாங்கிக்கிறாங்க. வினோத் வந்து உள்ளே ஓட்டாங்க. ஓகே, இது ரெண்டுங்களுக்கும் பைத்தியம் முடிச்சிருச்சு, காதல் பைத்தியம், அப்புறம் என்ன ஆகுன்னு தெரியாது, நம்ம கிளம்பி ஓடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார். இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க ஓடி பிடிச்சி. இதை வந்து உள்ளேருந்து விக்ரம், சபரநாதன், அரோரா, சுபிக்ஷா இவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. என்னடா இது நேற்று வரைக்கும் அப்படி அடிச்சிருந்தானுங்க, இன்னும் இப்படி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விக்ரம் கூப்பிட்டு வாங்க வா, என்னது இது கணக்கு, நேற்று வரைக்கும் என்னமோ வந்து பேசிட்டோம் முடிச்சிட்டோம், பவுண்ட்ரி வந்து செட் பண்ண அப்படின்னு வந்து சொல்லியாச்சு, இது வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், டிவி வரைக்கும் வந்து பேசியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டிவினா என்னென்னு எனக்கு வந்து தெரியல. ஓகேவா? அது என்னன்றது எனக்கு புரியல. ஸோ யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் வந்து பேசியாச்சு, நீ இப்போ போய் திரும்பி அதே மாதிரி பண்ணுற அப்படின்னா இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைடா நான் சும்மா வந்து இருக்கிற கோவத்தை நான் காமிச்சேன் அப்படின்னு. இல்லை இது வந்து பவுண்ட்ரி செட்டிங் கிடையாது, பவுண்ட்ரியை மீறது நீ பாரு அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் கூட்டு வந்து வான் பண்ணுறாப்புல. நீ பண்ணுறது பிரச்சனை கிடையாதுமா, நீ ஒன்றா சேர்ந்துப்பா, ஆனால் நான் உனக்காக நாங்கள் எல்லாருமே பேசியிருக்கோம்ல, நின்றுருக்கோம்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து இது பெரிய தப்பாகிடும், ஒழுங்காக பவுண்டரி செட் பண்ணி ஒழுங்காக இருக்கிறது கற்றுக்கோ அப்படிங்கிறத சிவியராக கூப்பிட்டு விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. அது லிட்ரலாக சரியான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ என்றைக்கு அந்த ஆளையும் பாம்பு வெடிக்க தான் செய்யும். ஓகே, கமருதீன் வந்து சாதாரணமான ஆளே கிடையாது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் கமருதீன். ஸோ அவர் வந்து இப்போ காமாக இருக்கார் அப்படின்றதுக்காக இவங்க நல்லா போய் பேசி பழகி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆப்பு வாங்கிக்கிறத விட தொலைவாக இருந்து வேடிக்கை பார்க்குறதே நல்லது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா நேற்றுக்கு சாதாரணமாக டச் பண்ணி சும்மா கேஷுவலாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து அடிச்சதவே அவ்வளோ பெருசாக மாற்றி அப்படியே அந்த பாக்ஸ்லாம் எட்டி உதச்சி அடித்து ஒரு மாதிரி ரணக்கொடூரமாக பண்ண கமருதீன் அவர்கள் வந்து இருக்கார்ல, அப்படிப்பட்ட ஒரு கமருதீனை மறுபடியும் பார்க்கக்கூடாது அப்படின்னா
இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இதே நேற்றுக்கு நடந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கும் வந்து நடந்துச்சு. கேஷுவலாக தான் அவங்களும் எடுத்து அந்த தூள்களை வந்து அடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ கூட கோவம் வந்திருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், திட்டிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனாலும் வந்து அவங்க வந்து அமைதியாக வந்து இருக்காப்புல. அப்போ இவருடைய மூடு செட்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களும் வந்து ரியாக்ட் பண்ணணும். குறிப்பாக பார்வதி வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அண்ட் ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பேச்சப் பண்ணுறதுக்காக சில வேலைகளை பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது வந்து லிட்ரலாக சொல்கிறேன், இது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அது மறுபடியும் கமருதீன் பண்ணுறாங்க அண்ட் பார்வதி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கான எபிசோடில் நடந்த சில விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் பார்த்தீங்க. நன்றி, வணக்கம்.